சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சர்வம் டிவியில் முருகர் சார்ந்த பல இன்டர்வியூகள் பார்த்துருக்கோம். நிறைய பேர் அவங்களுக்கு ஏற்பட்ட இந்த ஸ்பிரிச்சுவலுடைய அனுபவங்கள்லாம் நம்மக்கிட்ட பகிர்ந்துருக்காங்க. ஒருத்தர் வேண்டுதலில் அவங்களுடைய பசங்களுக்கு பேர் வைப்பாங்க. முருகன், கதிரவன், அது போல் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. ஆனால் ஒருத்தர் அவருடைய மகனுக்கு திருப்புகழ்னு பேர் வச்சுருக்காரு. இன்றைக்கி நம்ம அவர்கிட்ட தான் இன்டர்வியூ எடுக்க போகிறோம். அவர் சொற்பொழிவாளர், பேராசிரியர், பொள்ளாச்சியை சார்ந்த சிவசதீஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எல்லாருமே முருகருக்கு வேண்டிப்பாங்க. குழந்தை பிறந்த அப்புறமா முருகன் சம்மந்தமான பேர்கள் வைப்பாங்க. மயில் வாகனன் வைப்பாங்க, முருகன் வைப்பாங்க, கதிரவன் வைப்பாங்க, வேலவன் வைப்பாங்க. உங்களுடைய மகனுக்கு திருப்புகழ்னு பேர் சூட்ட காரணம் என்ன? எனக்கு திருப்புகழ் மீது தீராத ஒரு காதல். காரணம், நான் திருப்புகழ் வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கேன். திருப்புகழ் மகாமந்திர வழிபாடும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய மகன் பிறந்ததுக்கு பிறகு எப்படி பேர் வைப்பது அப்படின்னு பார்க்கும்போது திருப்புகழ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு திருப்புகழ்னு பேர் வைக்கணும்னு விருப்பம். நானும் என்னுடைய துணைவியாரும் பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்க முறையாக ஜோதிடம், எண் கணிதம் எல்லாம் படித்தவங்க. அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது திருப்புகழ்னு பேர் வைக்கலாமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு திருப்புகழ்னா என்னன்னே தெரியாத ஒருத்தர் எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. உன் மகனுக்கு திருப்புகழ் என்று பெயர் சூட்டு அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. இது அவருங்க மெசேஜ் அனுப்பிச்ச மாதிரி நான் நினைக்கல. முருகனே நமக்கு சொல்லியிருக்கார் அப்படின்னு நினச்சி தான் திருப்புகழ்னு பேர் வச்சோம். ஏன் திருப்புகழ்னு பேர் வச்சோம் அப்படின்னு கேட்டால், முருகப்பெருமான் வச்ச பேர் அது. இப்போ ஒரு புக் எழுதுறேன்னு வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு புக் எழுதுறீங்க, அதுக்கு ஆத்தர் நீங்கள் தான் அதுக்கு பேர் வைப்பீங்க. ஆனால் அருணகிரிநாதர் எழுதின புக்குக்கு முருகன் ஒரு பேர் வச்சார். திருப்புகழ் எழுதினாரு, திருப்புகழ் செப்பு அப்படின்னு சொல்லி திருப்புகழ்னே பேர் வச்சார். திருப்புகழ் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, திருவாசகத்தில் திருவாசகங்கிற பேர் கிடையாது, திருக்குறளில் திருக்குறள் அப்படிங்கிற பேர் கிடையாது, தேவாரத்தில் தேவாரம் என்கிற பேர் கிடையாது. ஒவ்வொன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஆனால் திருப்புகழ் அப்படிங்கிற பேர் திருப்புகழில் பல இடங்களில் வருது. திருப்புகழ் படிக்குபவர் சிந்தை வலுவாலே, ஒருத்தரை மதிப்பதில்லை உந்தனருளாலே, திருப்புகழ் உரைப்பவரை அடி அப்படின்னு பல பாடல்கள் வருது. அதனால் திருப்புகழ் யாரோ ஒருத்தரோட பேரை வைக்கிறத விட முருகப்பெருமானுடைய பெயர், முருகனே வச்ச பேரை வச்சா நல்லா இருக்கும்ல. அதனால முருகனுடைய பெயரை வைப்பது சிறப்பு. முருகனுடைய பெயரை வைக்கிறத விட முருகன் பெயர் வைத்து ஒன்றை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் திருப்புகழ்னு பேர் வச்சோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எப்போ சார் இந்த திருப்புகழ் படிக்க ஆரம்பிச்சிங்க? அதுக்கான அந்த ஆர்வம் எங்கேருந்து வந்தது? திருப்புகழை படிக்க வாய் மணக்கும், பாட வாய் மணக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் ஒரு கிராமத்தை சார்ந்தவன், கோவிந்தனூர் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கிராமம். அப்போ டிவியெல்லாம் இல்லாத காலம். அப்போ ஒருத்தர் நெத்தியில் நிறைய விபூதி பூசிட்டு, கழுத்தில் ருத்ராட்சி மாலை, ரோஜாப்பூ மாலை போட்டுக்கிட்டு, தலையை இப்படி குனிஞ்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தார். கைத்தல நிறைகனி அப்பமோடாவல் போரி கப்பிய கரிமுகன் நடிப்பேனி. எனக்கு யாருன்னு தெரியாது, ஆனால் கேட்க நல்லா இருக்கு, கேட்போமே அப்படின்னு கேட்டேன். அப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நான் இன்னொருத்தர் வீட்டில் இந்த டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்க வேற மதத்தை சார்ந்தவங்க. உடனே இதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு கட் பண்ணிட்டாங்க. எனக்கு அப்போ இருந்தே அவங்க ஒரு தடைக்கல் வச்சாங்க பார்த்தீங்களா, அதிலிருந்து அவர் யார், அவர் பாடியது என்ன அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தேன். அப்படி பாடியவர் திருமுருக கிருபானந்த வாரியார். பாடியது திருப்புகழ், கைத்தல நிறைகனிங்கிற திருப்புகழ். அப்போ இருந்து எப்படி கிடைக்கும்னு யோசித்து கண்டுபிடிச்சி எப்படியாவது படிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதன் மூலமாக ஒரு சின்ன புத்தகம் கிடைச்சிது. நான் பேரூர் ஆதீனத்தில் படித்தேன். நான் ஆதீன புலவராக இருக்கிறேன். ஆதீனத்தில் திருப்புகழ் சின்ன சின்ன திருப்புகழில் பாடுவாங்க. தீரா பிணி தீர சிவ துமஞான ஊராட்சியதான ஒருவா கருள்வாயே அப்படின்னு சின்ன திருப்புகழில் சொல்லிக் கொடுப்பாங்க. இதுலேயும் பெருசாக இருக்குமா, அதெல்லாம் நம்ம படிக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அந்த வகையில் முத்தைத்தரு அப்படின்னு பல திருப்புகழ்களை படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பல பேருடைய பேச்சில் திருப்புகழ் கேட்டிருக்கேன். வாரியார் சுவாமிகள், பேராசிரியர் இளம்பரை மணிமாறன், தமிழ்லையும் சரி ஆங்கிலத்திலையும் மிக புலமை பெற்றவங்க. அவங்க ஈரோடு புத்தக திருவிழாவில் திருப்புகழை மேற்கோள் காட்டி பேசுகிறாங்க. சொல்வேந்தர் சுகீசிவமையா அவர்களுடைய கந்தபுராண சொற்பொழிவில் திருப்புகழ் பற்றி வருது. திருப்புகழ் எவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லி அதில் ஒரு காதல், ஒரு அன்பு, அதனால் அது படிக்க தொடங்கினேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் திருப்புகழ் படிக்க தொடங்கியிருக்கீங்க. அந்த திருப்புகழை எல்லாருக்குமே எப்போ நீங்கள் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிங்க? இதை நீங்கள் திருப்புகழை நம்ம எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்தா நல்லது, இல்லை திருப்புகழை எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்துக்காக வந்தீங்களா? இல்லை இந்த திருப்புகழை கிளாஸாக எடுக்கிறதோ இல்லை திருப்புகழை பூஜையாக பண்ணதோ இது ஒரு பிஸ்னஸ் பர்பஸ்க்காக இது பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லை, நான் எப்படின்னு சொல்லணும்னா, நான் மேடைகளில் பேச வர்றவங்களுக்கு ஒரு கருத்து சொல்கிறேன். ஒரு மேடையில் பாடல் மனப்பாடம் அப்படிங்கிறது ஒன்று ரொம்ப தேவையான ஒன்று. நீங்கள் ஒரு பாட்டு சொல்கிறீங்கன்னா அந்த அரங்கத்தையே கட்டி போடுற மாதிரி இருக்கணும். அதில் பாடல்கள் ரொம்ப கஷ்டமான பாடல்கள்னால் திருப்புகழ் தான்.
முட்டுப்பட்டு கதிதோறும் முற்றப்பட்டு அப்படின்னு இப்போ ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். தாமா தாமா லாபா லோபா தாமா தாமா தரணீசா அப்படின்னு திருப்புகள். பத்திர கணப்பிரிய நித்த நடித்திடு பக்ஷி நடத்திய உபகூர்வ பச்சி பதச்சின உத்தர திருக்குடம் அற்புதம் அற்புதம் என போதும் சித்திர கவித்துவ சத்தம் வகுத்த திருப்புகளை சிறிதடி எனும் இப்படி இருக்கும். அப்போ இதை பேச வர்றவங்க பாட வர்றவங்க இதை படிக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதனால நான் மேடையில் நான் வளர்ந்த காலத்தில், இப்போ நான் சின்ன பையன் தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறேன்னா, ஒரு மேடையில் நம்மளுடைய திறமையை காட்டணுமா திருப்புகள் தேவைப்பட்டுச்சு. சரி, அப்படி தொடங்கியது. அப்புறம் திருப்புகழில் ஆழ்ந்து விளக்கம் சொல்ல ஆரம்பித்தேன். சிலது உணர்த்தப்பட்டுச்சு, அதனால சொல்ல ஆரம்பித்தேன். சொல்லிக்கிட்டு இருக்கிற போது பல மேடைகளில் திருப்புகழ் தானாகவே வந்து எனக்கு இறைவனுடைய அருள் தான் சொல்லணும். ஒரு பக்கம் ஷிமோகான்னு ஒரு பகுதியில் சன் டிவி கல்யாண மாலை பேச்சை முடிச்சுட்டு அடுத்த நாள் எனக்கு வந்து வேலூரில் அருணகிரிநாதரோட நான் பேசணும். திருப்புகழ் குறிப்புகள்னு வச்சுருக்கேன் கவரில். இங்கே வந்து பார்த்து ஸ்டேஜுக்கு போகலாங்கும் போது அந்த குறிப்பு எடுக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்த்தா கவர் திருப்புகழ்னு போட்டிருக்கு, உள்ள திருவாசக குறிப்புகள் இருக்குது. என்னடா பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அந்த நேரத்தில் பார்த்து நெட்டில் சர்ச் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அங்கே இருக்கிற வேண்டியவங்களுக்கு அனுப்பிச்சு எடுத்துகிட்டு வாங்க, நான் மேடைக்கு போயிடுறேன்னு சொல்லிட்டு பேச்சை தொடங்கி பேசிக்கிட்டு இருக்கேன். 1.5 மணி நேரம் பேசணும், 3/4 மணி நேரம் பேசி முடிச்சுட்டேன். அப்போ தான் பிரிண்ட் அவுட் வருது. வந்ததுக்கப்புறம் வச்சு நான் பேசுகிறேன். விழாவை முடிச்சுட்டு சொன்னவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் நீங்கள் குறிப்புகள் வந்ததுக்கப்புறம் பேசுறதை விட குறிப்புகள் இல்லாமல் பேசுனீங்க பார்த்தீங்களா, தான் சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த வகுப்பு மற்றும் பூஜை அப்படிங்கும்போது என்னுடைய துணைவியார் தான் காரணம். அவங்க என்ன சொன்னாங்க, இன்னைக்கு என்னென்னமோ யாரோ நல்லதை கற்றுக் கொடுக்குறாங்க, நீங்கள் திருப்புகளை போல சிறப்பான நூலை ஏன் கற்றுக் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணீங்க, பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி. எப்பயுமே ஒரு விஷயத்தை இலவசமாக கொடுத்தா நல்லா இருக்காது. இலவசம் அப்படிங்கிறது கிடைச்சா, இன்னைக்கு நான் சொல்கிறேன், கோயம்புத்தூரில் ஒரு பல்கலைக்கழகத்தில் 12 திருமுறைங்கிற நூலை இலவசமாக போட்டு அவ்வளோ நல்லா புத்தகத்தை கொடுத்தாங்க. இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னாலும் பழைய புத்தக கடையில் அது எடைக்கு போட்டிருக்கிறாங்க. அப்போ எதை ஒன்றையும் இலவசமாக கொடுக்கக்கூடாது. அதனால் ஒரு விஷயத்தை கொடுக்குறோம்னா அதற்கான கட்டணம் அப்படின்னு ஒன்று வகுப்பு தான். விருப்பப்படுறவங்க கட்டி படிக்கலாம், இயலாதவர்கள் என்கிட்ட சொன்னாங்கன்னா நீங்கள் படிச்சுக்கங்க, ஏன்னா அவங்களுக்கு தனியாக வகுப்பு எடுக்க போகிறதில்ல. அப்படி எடுக்கிறவங்க இருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, இப்போ வகுப்பு பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஒரு பாடத்தை சொல்லி கொடுப்பதற்கு அதுக்குன்னு சொல்லி தட்சணைன்னு ஒன்று வாங்கணும். அருணகிரிநாதரே சொல்றார், ஓதுவித்தவர் கூலி கொடாதவர், ஓதுவித்தவர்களுக்கு கூலி கொடுக்காமல் இருப்பவர்கள் நரகம் செல்வார்கள் அப்படின்னு சொல்றார். நான் வந்து ஒரு நல்ல கலையை கற்றுக் கொடுக்குறேன். ஏங்க, நடிக்கிறவங்களுக்கு கோடி கோடியாக கொடுக்குற அந்த நாட்டில் நல்ல படிப்பை சொல்லி கொடுக்குறவங்களுக்கு ஏன் அந்த கிரிட்டிசிஸ் வருதுன்னு தெரியல. இவ்வளவு ஏன் என்ன விட்டுருங்க. பொதுவாக ஆசிரியர்களுக்கான சம்பளம்னு எடுத்துக்கிட்டா உடனே பேசுவாங்க, வாத்தியாருக்கு எதுக்கு இவ்வளவு சம்பளம் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஆனால் ஏன் நடிகருக்கு ஏன் அவ்வளோ சம்பளம், ஏன் அரசியல்வாதிக்கு ஏன் சம்பளம் கேட்க மாட்டாங்க. ஆனால் ஒரு கற்றுக் கொடுக்குறவங்களுக்குன்னு ஒரு தட்சணை. நான் வந்து கட்டணத்தோடு தான் வகுப்பு நடத்துகிறேன். இது வரைக்கும் ஒரு 6-7 பேட்ச் முடிச்சிருக்காங்க. வெளிநாட்டு வாழ் தமிழர்கள் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. சின்ன எனக்கு 6 வயசு குழந்தையிலையும் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 80 வயசு தாத்தாவும் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க. அதிலும் பெரும்பான்மையாக மருத்துவர்கள் தான் இருக்காங்க, மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க, இல்லத்தரசிகள் இருக்காங்க. சில பேர் கட்ட முடியாது, வேண்டாங்கம்மா நீங்கள் வந்து படிங்கம்மா அப்படின்னு நான் சொல்லிடுவேன். நமக்கு தேவை அதை சரியாக பயன்படுத்துகிறாங்களா. இன்னொன்று, எனக்கு அதை நான் பாடம் எடுத்துறதுல எனக்கும் ஒரு வருமானம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் பொய் சொல்லலை, எனக்கு என்னுடைய ஜீவனத்தை பண்ணுவதற்கு ஒன்று வேணும்ல. தமிழாசிரியர்களுக்கு என்ன கொட்டி கொடுத்துட்றாங்களே என்ன, இன்ஜினியரிங் வாத்தியாருக்கு தான் அதிகமாக கொடுப்பாங்க, தமிழ் வாத்தியார்னா தள்ளி நில்லு அப்படிங்கிற லெவலில் தான் இன்றைக்கி இருக்குது. இதுதான் உண்மை. தமிழ் இன்னைக்கு சரியாக பேசலன்னு சொன்னாலும் அது காலரை தூக்கிவிட்டு தான் பேசுகிறாங்க. தமிழ் எனக்கு பேச தெரியலனா அதுக்கு நாணி கூணணும் தமிழ்நாட்டுக்குள்ளே. ஏன்னா இது தமிழ்நாடு என்பது ஒரு தமிழினுடைய சிறப்பு என்ன, தமிழ்ங்கிற பேரை குழந்தைக்கு பேர் வைக்கலாம், தமிழ்லே பேர் வைக்கலாம். இங்கிலீஷ்னு பேர் வைக்க முடியாது, கேரளாவில் மலையாளம்னு பேர் வைக்க முடியாது. அதான் தமிழுடைய பெருஞ்சிறப்பு. அதனால் இன்றைக்கும் தமிழ் ஆசிரியர்களுக்கு என்கின்ற ஒரு மரியாதை ரொம்ப குறைவாகத்தான் இருக்குது. இன்னைக்கு கூட ஆப்ஷனல் தானுங்க தமிழை வச்சுருக்காங்க. இது இந்த சமய இன்டர்வியூவாக இருக்கட்டும், இந்த சமயத்தில் நான் சொல்லவும் முடியும், 0 கிரெடிட்னு தமிழ் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இதை படித்தாதான்டா உனக்கு வேலைன்னு சொல்லணும்ல, சொல்லலையே. எனக்கு தமிழ் தெரியாதுன்னு சொன்னால் இங்கிலீஷ் தெரியும்னா, இங்கிலீஷில் வணக்கம் சொல்கிறதுக்கே வார்த்தை கிடையாதுங்க. வணக்கம் சொல்கிறதுக்கு வார்த்தை இருக்குன்னு சொன்னால் நான் பணம் கொடுக்குறேன், வணக்கம் சொல்கிறதுக்கு வார்த்தை கிடையாது. அதுக்காக ஆங்கிலத்தை நான் தப்புன்னு சொல்ல, தமிழை பிழையின்றி படிச்சுக்கணுமா இல்லையா. அதனால் ஒரு தமிழாசிரியராக இருக்கிற நான் எப்படியெல்லாம் என்னுடைய தமிழை வைத்து நான் 4 பேருக்கு நல்லது கொடுக்க முடியும், அதில் எனக்கு ஒரு சின்ன வருமானம் அப்படின்னு ஒன்று. திருப்புகழ் மகாமந்திர வழிபாடு அப்படிங்கிறது வந்து எக்காரணத்தை கூட்டும் கட்டணம் இல்லாமல் தான் நான் நடத்துகிறேன். விருப்பப்பட்டு கொடுக்கணுங்க. ஆனால் எத்தனையோ பேர் வந்து கொடுக்குறாங்க. அதை நான் மாதம் பண்ணால் பிஸ்னஸ் ஆகிடும் அப்படிங்கிறனால 3 மாதத்துக்கு ஒரு டைம் அது முருகனோ யாரோ பெரியவங்க மூலமாக இங்கே நடத்துங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் என்னால் நடத்த முடியும். ஏன்னா எனக்குன்னு குடும்பம் இருக்குது, ஜீவனம் பண்ணணும், வாத்தியாராக இருக்குது, அதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. அதனால திருப்புகழ் மகாமந்திர வழிபாடு வடபழனியில் நடத்தணும், பொள்ளாச்சியில் நடத்தணும்,
அதுக்கடுத்து பழனியில் நடத்தணும், அடுத்து திருப்பரங்குன்றத்தில் நடத்தலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இது ஒவ்வொருத்தர் மூலமாக உணர்த்தப்பட்டதன் மூலமாக தான் நான் நடத்துகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா என்னை யார்கிட்டையும் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை. என்னை நிரூபிக்க வேண்டியது முருகப்பெருமான் ஒருத்தர்கிட்ட மட்டும்தான். அதனால நான் கடையனும் கடையன், அவ்வளோதான். அதனால திருப்புகழ் வகுப்பு, திருப்புகழ் வழிபாடு நல்லா போயிட்டுருக்கு. அதில் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ நன்மைகள் நடந்திருக்கு. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைத்திருக்குது, திருமண பேர் கிடைச்சிருக்கு, நோயுற்றவர்களுக்கு நோய் நீங்கியிருக்கு, வெளிநாடு போக முடியாமல் இருந்தவங்களுக்கு வெளிநாடுக்கு போகிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் திருப்புகழ், அவ்வளோதான். சார், ஃபஸ்ட்டு இந்த திருப்புகழை இப்போ ஒருத்தர் கற்றுக்கணும்னா எப்படி அதை, ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழை கற்றுக்கிறது, தமிழில் இருக்கக்கூடிய எழுத்தை வந்து கோர்வையாக பேசுறது படிக்கிறதே கஷ்டமாக இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு திருப்புகழை வந்து நம்ம எப்படி படிக்க ஆரம்பிக்கலாம்? முதல்ல கேட்கணும் சார். இப்போ தமிழ் தாய் வாழ்த்து நீங்கள் எடுத்து படித்து மனப்பாடம் பண்ணீங்களா? இல்லைங்க. இல்லை, ப்ரேயரில் கேட்டதோட கேட்டீங்க. அதே மாதிரி ஜனகணமன நேஷனல் ஆந்தமும் அது ப்ரேயர் முடிகிறப்போ கேட்டோம், கேட்டு மனப்பாடம். கற்றலின் கேட்டலேன் என்று சொன்னாங்க. ஒரு காலத்தில் வேத மந்திரங்கள் படிக்கப்படலை. இன்னொருத்தர் சொல்ல நமோகஸ்து சதாசிவோம், நமோகஸ்து சதாசிவோம் அப்படின்னு கேட்டு தான் சொன்னார்கள். காது கொடுத்து கேட்கணும். எதுன்னே தெரியாத, எந்த பொருளுமே தெரியாத சில திரைப்பட பாடல்களே நம்ம காதுல போய் தங்குது, மனப்பாடம் பண்ண முடியுதுன்னு சொன்னால் ஒன்றை பல முறை கேட்டால் மனப்பாடம் ஆகும். நான் உண்மையை சொல்கிறேங்க, நான் திருப்புகழ் புத்தகம் எடுத்து நான் பெரும்பான்மையாக படித்ததில்லை. பெரியவங்க பாட்டை கேட்டு தான் மனப்பாடமே நான் பண்ணியிருக்கேன். வாரியார் சாமிகிட்ட, இளம்பரை அம்மாட்ட, சொல்வேந்தர் சுகீஸ்வரன் ஐயாக்கிட்ட, இந்த மாதிரி பெரியவங்க அவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அப்படி கேட்டு தான் நான் மனப்பாடம் பண்ணியிருக்கேன். நான் சொல்கிறது கேட்டு பல பேர் மனப்பாடம் பண்ணியிருக்காங்க. என்னுடைய மாணவர்கள் மனப்பாடம் பண்ணியிருக்காங்க, என்னுடைய நண்பர்கள் மனப்பாடம் பண்ணியிருக்காங்க. அப்போ சொல் வழியாக கேட்டு மனப்பாடம் பண்ணுவது. முதல்ல கேட்கணும். கேட்பதன் மூலமாக அது நம்மை கண்டிப்பாக வசீகரிக்கும். அதனால் தமிழ் படிக்க முடியாது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு எதுவுமே கஷ்டம்தான். இப்போ சாப்பாட்டை பிசைஞ்சு சாப்பிட்றது கூட கஷ்டம்தான். கஷ்டம்னு நினச்சா எல்லாம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கு என்ன வழி செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கேட்கணும். கேட்டால் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு திருப்புகள் கேட்டிங்க வச்சுக்கங்களேன், அடாடா அவ்வளோ நல்லா இருக்கும். ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். மண்டலம் கொந்துமிசை தெந்தனனா வண்டினம் கண்டு தொடர் குழல் மாதர். இப்படி இருக்கா? சரி, திரைப்பட சாங்கில், திரைப்பட பாடல்களில் இருக்கிற அந்த மியூசிக்லேயே ஒரு திருப்புகள் இருக்குது. என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார், இந்த ராகம் ஒன்று இருக்குல்ல, இதே இந்த ராகத்தில் அது இருக்குன்னு சொல்லலாம். திருப்புகழ் ராகத்தில் தான் இருக்குது. நாத விந்து கலாதி நமோ நம வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம. அப்போ நமக்கு எங்கே மனம் லயிக்குமோ அதில் கொஞ்சம் நம்ம ஈடுபட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். சார், இப்போ ஒரு திருப்புகழில் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. என்னென்ன விஷயங்கள்லாம் திருப்புகழ் பாடினாலோ படித்தாலோ கேட்டாலோ கிடைக்கும்? எல்லாமே கிடைக்குங்க. இகபர சௌபாகியங்கள் அனைத்தையும் தரக்கூடியது திருப்புகழ். திருமணம் கைகூட வேண்டுமா? திருப்புகழ் படித்தால் திருமணம் கைகூடும். எனக்கு அப்படித்தான் கைகூடியது. விரல்மார் அணைந்து மலர்வாழி சிந்த மிகவானிலிருந்து வெயில் காய மிதவாடை வந்து தளல் போல ஒன்ற வினை மாதர் தந்தம் வசை கூற குறவானர் குன்றில் உரைபேதை கொண்ட குடிதான துன்பு மயில் தீர குளிர்மாலை என்கண் அணிமாலை தந்து குறைதீர வந்து குறுகாயோ மரிமானு கந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா மலைமாவு சிந்த அலைவேலை எஞ்ச வடிவேலறிந்து அதிதீரா அறிவால் அறிந்து உன் இருதாள் இறைஞ்சு மடியார் இடைஞ்சல் களைவோனே அழகான செம்பன் மயில் மேல் அமர்ந்து அலைவாயுகந்த பெருமாளேன்னு திருச்செந்தூர் திருப்புகழ் தினமும் காலையும் மாலையும் பாராயணம் பண்ணா கட்டாயமாக மனமொத்த வாழ்க்கை துணை முருகப்பெருமான் தந்தே தீர்வார். எனக்கு அப்படிதான் வாழ்க்கை துணை வந்தாருங்க. இல்லை சார், இப்போ இதெல்லாம் வந்து திருப்புகழ் பாடினாதான் கிடைக்குதுன்றது நம்ம எப்படி வந்து உணர முடியும்? ஏன்னா திருப்புகழ்ல இப்ப நீங்க பாடுனீங்க, இந்த பாட்டுக்கும் கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இப்போ அதுல கஷ்டம் மன கஷ்டம் இருக்கு, அதுக்கான திருப்புகழ்கள் இருக்கு. இப்ப வந்து அந்த திருப்புகள்லயே அது வரி வருது. குளிர் மாலை இன்கண் அணி மாலை தந்து குறை தீர வந்து குருகாயோ. முருகா, எனக்கு ஒரு குறை இருக்கு. என்ன குறை? சிங்கிள்னு சொல்றாங்க, எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான். எனக்கு இந்த தோளை அலங்கரிக்க நல்ல மனமொத்த மணமாலையை தர முடியுமா முருகா அப்படின்னு கேட்கும்போது நீ மாலையத்தா அப்படின்னு கேட்கிற மாதிரி இது இருக்குது. இதே மாதிரி குழந்தை பேர் வச்சுக்கங்களேன். செகமாயுற்று அகவாழ்வில் வைத்த தேசம் அப்படின்னு ஒரு திருப்புகள்ல அணிவாயில் முக்தி தர வேணும் முருகா, நீயே குழந்தையா வரணும், வந்து எனக்கு முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு அதுக்குள்ள வரியை வச்சிருக்கிறார் அருணகிரிநாத பெருமான். நோய் போகணுமா, நோய்க்கான திருப்புகள் இருக்குது. தீரா பிணி தீர அப்படின்னு வருது. ஸோ முருகப்பெருமான் இந்த திருப்புகழ்களை பாடினால் தருவார் அப்படிங்கிறது எத்தனையோ நம்பிக்கை இருக்குது. ஒரு உதாரணம் சொல்கிறேனே. ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தால் குழந்தை பேர் இருக்காது அல்லது தள்ளி போகும்னு ஒரு கருத்து சொல்லுவாங்க. எங்கிட்ட படிக்கக்கூடியவர்கள், வெளிநாட்டு வாழ் தமிழர்கள், நான் வகுப்பில் சொல்லிக்கிட்டு இருக்கேன், சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, நான் வந்து இந்த ஜெகமாயுற்றுங்கிற திருப்புகழை படித்து தான் குழந்தை பேர் கிடைச்சது, எங்கே உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா என்னுடைய துணைவியாருக்கு கொஞ்சம் ஜாதகம் தெரியும், பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்க்கும்போது இவங்களுக்கு வாய்ப்பே இல்லைன்னு இருக்கு. அப்போ ஜாதகம் என்பது விதி,
அந்த விதியை முருகப்பெருமானுடைய திருப்புகழ் என்கின்ற மதியால் வெல்லலாம். நம்பிக்கையுடன் வழிபாடு செய்தால் நடக்கும் என்பதற்கு சான்று. அருணகிரிநாதர் மூல நட்சத்திரத்துல பிறந்தாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த மூல நட்சத்திரம் இன்னைக்கு இருக்கவங்க எல்லாருக்குமே அருணகிரிநாதருடைய அந்த அமைப்பு இருக்குமா? உதாரணம், முருகர் வந்து பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரங்கள் இருக்கு. கிருத்திகை நட்சத்திர முருகர் வந்து அவதரிச்சார். ஸோ இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே அந்த முருகருடைய அம்சம், அருணகிரிநாதருடைய இதில் இருக்கவங்களும் அவங்களுக்கான அம்சம் இருக்குங்களா? அவங்க எல்லாத்துக்கும் அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. இருக்கணும், அதுதான் முறை. இப்போ மூல நட்சத்திரத்தில் அருணகிரிநாதர் பிறந்தார், ஆணி மாதம் பௌர்ணமி திதி மூல நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ணினார் அப்படின்னு கருத்து இருக்கு. அவர்களுடைய இயல்புகள், நட்சத்திரத்துக்கான இயல்புகள் இருக்கும். அதை வளர்த்து கொள்வதும் வளர்த்து கொள்ளாதும் அவருடைய கையில் தான் இருக்குது. இப்போ எனக்கு மூல நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன், அருணகிரிநாதரை நான் வந்து உபாசனை பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா அவருடைய தன்மைகள், அவருடைய அருள் அப்படிங்கிறது கிடைக்கும். கொஞ்சம் இருக்கும், ஒரு 10% இருக்கும். அவர்களை நீங்கள் தொடர்ந்து பின்தொடர்கிற போது கட்டாயமாக அந்த 10% அப்படிங்கிறது 10%ஆக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதில் நம்ம வழிபாடு செய்யணும். இப்போ கிருத்திகை அப்படின்னா கிருத்திகையில் நம்ம பூஜை பண்ணணும். எனக்கு விசாகம் அப்படின்னா விசாக நட்சத்திரத்தில் யாரெல்லாம் ஒடுங்கி இருக்கிறார்கள். இப்போ ஒரு சித்தர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கலேன், சித்தர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் இருக்குது. ஒருத்தருக்கு அஸ்வினி நட்சத்திரம்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் எந்த சித்தர் வந்து சமாதியாக இருக்கிறாரோ அல்லது பிறந்திருக்கிறாரோ அவரை உபாசனை பண்ணுற போது அவர்களுடைய நன்மைகள், கர்மா தீர்ந்து நன்மை மேலோங்கும், அவர்களுடைய தன்மைகள் வரலாம். முருகருடைய திருவடிகளுடைய பெருமைகள்லாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? முருகப்பெருமானுடைய திருவடியை போல சிறப்பானது எதுவுமே கிடையாது. ஏன்னா அருணகிரிநாதரே போய் பார்க்குறார், எங்கள் முருகனை பார்க்குறார். ஒரு கோயிலுக்கு போனால் முதல்ல யாரை பார்க்கணும், எதை பார்க்கணும் அப்படின்னா முடியை பார்க்கக்கூடாது, அடியைத்தான் பார்க்கணும். பார்த்தாரா, திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவ பொருவடிவேலும் கடம்பும் தடம் புயம் ஆறிரண்டும் மறுவடிவான வதனங்களாரும் மலர்கண்களும் குருவடிவாய் வந்து நுள்ளரம் குளிர குதி கொண்டுவேன்னு சொல்லி பாதத்திலேருந்து அப்படியே மேலே போகிறார். அதாவது கேமரா எப்படி வைக்கணும்னு இன்றைக்கி சொல்லி கொடுக்குறாங்களே, ஃபஸ்ட்டு பாதத்தில் க்ளோஸ்அப்பில் வச்சு அப்படியே திருவடியும், அந்த திருவடிக்கு மேலே தண்டை போட்டிருக்கார், தண்டையும் சிலம்பு போட்டிருக்கார், சிலம்பும் சதங்கையும் அப்படின்னு வரிசையாக மேலே போகிறார். இதுக்கு பேர் பாதாதி கேசம்னு பேர். அந்த திருவடி சின்ன திருவடி, முருகப்பெருமானுடைய திருவடி எப்படி ரொம்ப ரொம்ப சின்னது. அந்த திருவடி வந்து நம்முடைய தலையின் மீது பட்டா என்ன ஆகுனா தலையெழுத்து அழிஞ்சிருங்கிறாங்க. தலையெழுத்து அழிக்கக்கூடிய ஒரு எரேசர் வந்து முருகப்பெருமானுடைய திருவடி. சரிங்களா? முருகப்பெருமானுடைய திருவடி அருணகிரிநாதர் மேலே பட்டதுனால அவருடைய கர்மா போச்சு, அவருடைய தவறுகள் எல்லாம் அல்லனவெல்லாம் நல்லனவாக மாறியது. இந்த காலத்தில் நமக்கு எப்படி படுறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு கேட்டால் வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஒரு பிள்ளை தமிழ் பாருங்களேன், முருகப்பெருமான குழந்தையா நினச்சி பாடுறாங்க. முருகன் சின்ன குழந்தையா இருக்கான், அவன் என்ன பண்ணுறான், பெண்கள் மணலில் வீடு கட்டி வச்சுருக்காங்க, அதை போய் இடிக்கிறான். அப்போ அந்த பெண்கள் சொல்கிறாங்க, முருகா இந்த வீட்டை இடிக்காத. வீடு இடிஞ்சிருங்கிறதுக்காக நான் சொல்லலை. அப்புறம் நீ வீட்டை இடிச்சேன்னு வச்சுக்குவேன், உன் காலில் மண்ணு படும். சரி, உன் காலில் பட்டா பரவாயில்ல முருகா, சிவபெருமானுடைய நெஞ்சில் படும் முருகா மண்ணு. ஏன், உன்னை அள்ளி எடுத்து மகனேன்னு கொஞ்சுகிற போது நீ எட்டி உதைப்ப அவருடைய நெஞ்சில், அப்போ மண்ணு போட்டுரும். உங்கள் அம்மா பால் கொடுப்பா, அவருடைய மடியில் மண் படும். எங்கேயோ பட்டா என்ன, பராட்டி என்ன முருகா, திருப்புகள்னு ஒரு புக்கு இருக்கு பார்த்தியா, அது மேலே மண்ணு பட்டுரு முருகாங்கிறார். ஏன்னா முருகப்பெருமானுடைய திருவடி பட்ட நூல் திருப்புகழ், எந்தன் பா அடியேட்டிலும் பட்டதொன்றோ அப்படிங்கிறார். அப்போ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, முருகப்பெருமானுடைய திருவடி தலையெழுத்த போக்குன்னு சொன்னேன்ல, முருகப்பெருமானுடைய திருவடி பட்ட எந்த பொருளாக இருந்தாலும் தலையெழுத்து மாற்றும். இப்போ நான் போய் ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் சீட்டு கிடச்சிரும். என்னால் போக முடியல, நான் சைன் பண்ணி சீல் வச்ச என்னோட லெட்டர் பேட் போச்சுன்னா அதே இம்பார்ட்டன்ஸ் தான் கிடைக்கும். முருகப்பெருமானுடைய திருவடி என்பது முருகப்பெருமான், அவர் இந்த திருவடி பட்ட திருப்புகழ் அப்படிங்கிறது அவர் சைன் பண்ணி அனுப்பியிருக்கிற ரெக்கமெண்டேஷன் லெட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம்னு அந்த வகையில் திருப்புகழை படித்தா நம்முடைய தலையெழுத்து மாறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏறுமயில் ஏறி திருப்புகள்ல அருணகிரிநாதர் வந்து முருகருடைய ஒரு முகத்துக்கும் ஒரு அர்த்தம் சொல்லி கடைசியாக 6 முகத்துக்கான அர்த்தம் சொல்லி முருகான்னு இருப்பார். அதுபோல நீங்க உணரக்கூடிய முருகப்பெருமானுடைய அந்த 6 முகத்துக்கான ஒரு அர்த்தம் என்ன? 6 முகம், இப்போ 6 முகத்தை பற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பார்க்குறாங்க. நக்கீரர் ஒரு விதமாக பார்த்தார், அருணகிரிநாதர் ஒரு விதமாக பார்த்தார், கண்ணதாசன் ஒரு விதமாக பார்த்தார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பார்க்குறாங்க. அதில் 6 முகத்தையும் ஒரு முகமாக பார்ப்பது தான் சரி. 6 முகம்ங்கிறது எதாவது சொல்லுது தெரியுங்களா? அருணகிரிநாதருக்கு முருகன் வந்து 6 முகமாகவும் காட்சி கொடுத்துருக்காரு, ஒரு முகமாகவும் காட்சி கொடுத்துருக்காரு. 6 முகம் எதை குறிக்கிறது? என்னை பொறுத்தளவில் 4 திசை மேலும் கீழும் என்று 6 பக்கம்.
நம்முடைய எண்ணங்கள் 6 பக்கமும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தாலும் ஒருமுகப்பட வேண்டும், ஏகமுக தரிசனமாகவும் இருக்க வேண்டும். அதுதான் தேவை. நமக்கு எல்லா பக்கம் அறிவு இருக்கணும், ஆனால் கூர்மையாக ஒன்றை நோக்கியதாக இருக்கணும். அப்படிங்கிறது தான் ஆறுமுகம் அப்படிங்கிறது நமக்கு தெரிவிக்குது. ஆறுமுகம் ஆன பொருள் அப்படின்னு அவர் நம்ம சொல்கிறோம். அதுக்கு காரணம் எல்லாத்துக்கும் தெரியும். அவர் சிவபெருமானுக்கு 5 முகம், இவருக்கு 6 முகம். இந்த 2 பேர்த்தையும் வேறு வேறுன்னு நினைக்கக்கூடாது. 2 பேரும் ஒருவர் என்கின்ற எண்ணம் இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். சிவபெருமானுக்கு 5 முகம், முருகப்பெருமானுக்கு 6 முகம். அதில் 6வது முகம் இன்னைக்கு யாருக்கும் வெளியே தெரியாது. நீங்கள் சிலையில் பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூரில் சண்முகரை பார்த்தீங்கன்னாலும் கூட ஒரு முகம் பின்னாடி தான் இருக்கும். யாரெல்லாம் அந்த 2 கண்களை தாண்டி 3வது கண்ணிலே பயணிக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் 6வதாக இருக்கக்கூடிய அந்த ஞான முகம் கிடைக்கும் அப்படிங்கிறது சத்தியம். பழனியில் முருகருக்கு வந்து ஒரு நாளைக்கு 6 அலங்காரம் பண்றாங்க. அந்த ஒரு அலங்காரங்களுக்கும் பின்னாடி உள்ள அர்த்தம் என்ன? அதை நம்ம எந்த விதமாக பாவனை எடுத்துக்க வேண்டியது? அதாவது முருகப்பெருமானுக்கு அலங்காரம் எப்படி பண்ணாலும் அவர் அழகு தான். அலங்காரம் பண்ணாவிட்டாலும் அவர் அழகு தான். மேக்கப்புனால அவருக்கு அழகு இல்லை. அலங்காரம்னா மேக்கப் தானே. அவர் என்றைக்கும் அழகாக இருக்குவார். அதை சொல்றாரு, என்றும் இளையாய் அழகியோய்னு நக்கீரர் சொல்றாரு. நம்முடைய சந்தோஷத்திற்காக அலங்காரம் பண்ணி பார்த்துக்கிறோம். ஒன்றும் இல்லைங்க, ஒரு குழந்தை இருக்கு, மாதம் நம்ம என்ன பண்ணுறோம், குழந்தை பிறந்துச்சுன்னா மாதம் நாங்கள் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறோம், ஆடி வந்து அல்வா கடை அசைஞ்சு வந்து அப்படின்னு சொல்லி என்னென்னமோ வச்சு பண்ணுறோம். அந்த குழந்தை கேட்டுச்சா? அந்த குழந்தை பிறக்கும் போதும் அழகு, சிறக்கும் போதும், சிரிக்கும் போது, அழுகும் போது, எல்லா போதும் அழகு. அதே போல் தெய்வ குழந்தையாக, தெய்வமே குழந்தையாக வந்திருக்கிற முருகப்பெருமான் எல்லாத்துலேயும் அழகு. ஒப்பனை செய்து நம்மளுடைய கற்பனை ஏற்றி நம்ம அழகு வார்த்துக்கிறோம். சுவாமிக்கு ஃபஸ்ட்டு வந்து சன்னியாசி அலங்காரம், துறவி அலங்காரம். ஏன்னா துறவி அலங்காரத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைப்பா, விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மனநிலையை கொடுப்பார். அந்த துறவு அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை. இப்போ பழனி நீங்கள் அலங்காரத்தை கேட்டீங்க. ஒவ்வொரு அலங்காரத்துக்கு பாலசுப்ரமணிய அலங்காரத்துக்கு ஒன்று உண்டு. பாலசுப்ரமணிய அலங்காரத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் திருமணம் கைகூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வேடன் அலங்காரத்தை பார்த்தா ஒன்று நடக்குங்கிறாங்க. ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொன்று சொல்கிறாங்க. ஆனால் முருகப்பெருமான் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் தருவார். அதில் ரொம்ப இன்னைக்கும் பிரச்சனைக்குரியது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டியாக இருக்கிற முருகனை பார்க்கக்கூடாது, பண்டாரமாக இருக்கிற முருகனை பார்க்கக்கூடாது, அரசனாக இருக்கக்கூடிய ராஜ அலங்காரத்தை தான் பார்க்கணும். முருகப்பெருமான் வந்து அலங்காரம் பண்ணல, நம்முடைய வாழ்க்கையை அலங்காரம் பண்ணுறதுக்காக அப்படி அலங்காரம் பண்ணி காட்டுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, காலையில் ஆண்டியாக இருக்கிற நான் தான் சாயந்தரம் வந்து அரசனாக மாறுகிறேன், அரசனாக இருக்கிற நான் நாளைக்கு ஆண்டியாக மாறுறேன். வாழ்க்கையில் ஏற்றம் இருக்கும், இரக்கமும் இருக்கும், இன்பம் இருக்கும், துன்பம் இருக்கும். அதனால் துன்பம் வருகிற போது துவளாமலும், இன்பம் வருகிற போது கலங்காமலும் இருக்கணும், சிரிக்காமலும் மகிழாமலும் இருக்கணும். எல்லாம் ஒண்ணுதான்ப்பா அப்படின்னு சொல்லி வாழ்வியல் பாடத்தை முருகப்பெருமான் நடத்துறாரு. இன்னொன்று, நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, தவசியாக, ஆண்டியாக அல்லது பண்டாரமாக இருந்தால் அவங்க கவலைக்குள்ளானவர்கள் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். உண்மையிலேயே பிச்சைக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி நம்மக்கிட்ட கிடையாது. எல்லாருமே என்ன பொறுத்தவரை பிச்சைக்காரர் தான். பிச்சைக்காரர்களாக இருக்கிறவங்க கோயிலுக்கு வெளியே பிச்சை எடுக்கிறாங்க, நம்ம கோயிலுக்குள்ளே பிச்சை எடுக்கிறோம். என்ன சொல்கிறீங்க? நம்ம உள்ள கோயிலுக்குள்ளே போய் முருகன்கிட்ட பிச்சை போடு முருகா அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறோம். இவங்க நம்மகிட்ட கேட்குறாங்க. வேற எந்த சந்தேகம்? வெளிப்படையாக சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்களே. அதுதான் உண்மை. அதுதாங்க உண்மை. பிச்சைக்காரர் என்ன சொல்கிறாங்க? அம்மா தாயே தர்மம் பண்ணுங்க, பிச்சை போடுங்க. பிச்சை போடுங்கிறது ரெக்வஸ்ட் கிடையாது, தர்மம் பண்ணுங்கிறது ரெக்வஸ்ட் கிடையாது, அது ரெக்கமெண்டேஷன். நீ எனக்கு போடலனாலும் பரவாயில்ல, 4 பேர்த்துக்கு போடு, அதன் மூலமாக தான் தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும் பண்ணு அப்படிங்கிறாங்க. நம்ம உள்ளே போய் பிச்சை தானங்க கேட்குறோம். இவங்க கூட காசு தான் கேட்குறாங்க. நம்ம உள்ளே போய் முருகன்கிட்ட குழந்தைக்கு படிப்பு, அந்த குழந்தை நல்லா வந்துச்சா வேலை வந்ததுக்கப்புறம் கல்யாணம், கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை, எனக்கு குடும்பம், எல்லாமே நம்ம கேட்குறோம்ல. ஸோ என்ன சொல்கிறாரு முருகப்பெருமான் அப்படின்னா, எல்லாம் ஒன்று தான், நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியதில்லை. ஒருத்தனுக்கு உயர்வு தாழ்வு எல்லாமே இருக்குங்கிறது அந்த அலங்காரங்கள் சொல்லி கொடுக்குது. பண்டாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன், பொருள் வைக்கக்கூடிய அறைக்கு, மிகப்பெரிய பொக்கிஷங்களை வைக்கக்கூடிய அறைக்கு தான் பண்டாரம்னு பேர். முருகப்பெருமான் ஞான பண்டாரமாக இருக்கிறான். ஞானம் அனைத்தையும் தன்னகத்தே வைத்திருக்கிற காரணத்தால் அவனுக்கு ஞான பண்டாரம் அப்படின்னு பேர். அதனால் முருகப்பெருமானுடைய அலங்காரங்கள் நமக்கு எவ்வளவு சொல்லி கொடுக்குது. அதுவும் சன்னியாசியை பற்றி நான் சொல்ல வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று. சன்னியாசி கையில் என்ன இருக்கும்? திருவோடு இருக்கு. திருன்னு பேர் வச்சிருக்கிற எல்லாமே சிறப்பு. அண்ணாமலை, திரு அண்ணாமலை, ஆரூர், திருவாரூர். ஒரு பையன் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் செல்வனாக இருப்பான், கல்யாணம் ஆன உடனே திரு அப்படின்னு பேர் போட்டுருவாங்க. திருன்னு போட்டாவே ஒரு ராயல் மெஜஸ்டி அப்படின்னு அர்த்தம். நம்ம வீட்டில் எத்தனையோ பாத்திரம் இருக்குது. தங்கத்துலேயும் கூட ஒரு கிண்ணம் வாங்கி வச்சுக்கலாம், தங்கத்தில் பெரிய பாத்திரம் கூட வைக்கலாம், வெள்ளி என்ன வேணால் வைக்கலாம். நீங்கள் திரு பாத்திரம், திரு தட்டு, திரு சொல்ல முடியுமா? முடியாது. அதுக்கு மட்டும்தான் திருவோடுன்னு பேர் வச்சாங்க. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டால், இந்த நம்முடைய சமயத்தில்
எதுவுமே இல்லைன்னு நீ நினைக்கிற பற்றியா, அதில் தாண்டா எல்லாமே இருக்குதுக்காக தான் திருவோடு. திருவோடு எல்லா சன்னியாசிகளும் வச்சுக்கவும் முடியாது. திருவோடு வைத்துக் கொள்வதற்கு என்கின்ற ஒரு பக்குவம் இருக்குது. எங்கள் வீட்டுக்கு ஒரு சன்னியாசி வந்திருந்தாரு. திருவோட்டில் எதுக்கு சாப்பிட்றாங்க தெரியுங்களா? திருவோட்டில் சாப்பிட்றாங்கல்ல, எதுக்கு எதுவும் பாத்திரம் இல்லைன்னு வேணா அதை கையில் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஏன் அது வளைஞ்சு இல்லாமல் அப்படியே பிளேட்டு மாதிரி இருந்தா ஒரு தட்டு வாங்கிக்க முடியாது அவங்களால? திருவோடு வாங்குறவங்களுக்கு இன்றைக்கி ஒரு மண் தட்டு வாங்கலாம், இப்படி நேராக வாங்கலாம், ஏதோ ஒன்று வாங்கலாம்ல. ஏன் வாங்கலைன்னா இப்படி தான் இருக்கும். அதுக்குள்ளே தான் இனிப்பு. இப்போ இலையாக இருந்தாலோ இப்படி நேராக இருக்கிற ஒரு தட்டாக இருந்ததுன்னா ஒரு பக்கம் மைசூர் பாக்கு வைக்கலாம், ஒரு பக்கம் இட்லி வைக்கலாம், ஒரு பக்கம் சாம்பார் விடலாம், வேணுங்கிறத தொட்டு சாப்பிடலாம். ஆனால் திருவோட்டில் பண்ண முடியுமோ? இட்லியும் அதில் தான் போடணும், மைசூர் பாக்கு அதை தான் போடணும், சாம்பார் அதில் தான் போடணும். ஏன்னா எந்த சுவைக்கும் நான் அடிமை இல்லை, எல்லா சுவையும் எனக்கு இனிமையானது தான் அப்படின்னு சொல்லி சாப்பிடக்கூடிய மனநிலை வரணுங்கிறதுக்காக அப்படி பண்ணாங்க. எங்கள் வீட்டுக்கு ஒரு சாமி வந்திருந்தார். சாப்பாடு இந்த மைசூர் பாக்கு இட்லி வச்சு சாம்பார் ஊற்றி நான் சாப்பிட்றேங்கிறது. ஸோ இந்த திருவோட்டுக்குள்ளே இவ்வளவு அடங்கி இருக்கு. அதனால தவசி அந்த சந்நியாசம் அப்படிங்கிறத நம்ம சாதாரணமாக நினைத்தர முடியாது. அதனால அந்த சன்னியாசி அலங்காரம் என்பது மிக மிக அற்புதமான ஒன்று. நம்ம பேசிட்டு இருக்கப்போ நீங்க சொன்னீங்க திருப்புகழ் படித்தா எல்லா விதமான நன்மைகளும் சேரும். நீங்க இன்னைக்கு ஒருத்தங்களுக்கு இந்த பண கஷ்டம், மன கஷ்டம் இதெல்லாம் தாண்டி தன்னுடைய கர்ம வினை போகணும், கர்மா போகணும்னு நிறைய வேண்டுதல்கள் எல்லாமே பண்றாங்க. ஸோ ஒரு மனிதன் தன்னுடைய கர்மா போகணும், கர்ம வினை போகணும்னா முருகரை வழிபடணுமா, இல்ல திருப்புகழ் படித்தாலே அவனுக்கு இதுல இருந்து விடுதலை கிடைக்குமா? திருப்புகழ் படிப்பதே முருகனை வழிபடுவது தான். நீங்கள் திருப்புகழ் இல்லை, தமிழ் படித்தாவே அது முருகனை வழிபடுவது தான். ஏன்னா முருகப்பெருமான் தமிழ் புலவர், முருகப்பெருமான் தமிழாசிரியர். அதனால் ஒரு புத்தகத்தை அடித்து தொட்டு கும்பிட்டிங்கன்னா முருகன் கும்பிட்ட மாதிரி. சரிங்களா? கர்ம வினை போகணும்னா என்ன திருப்புகழ் படிக்கணும் தெரியுங்களா? இருவினை மும்மலமும் அற, இருவினையும் மும்மலமும் அறங்கிற திருப்புகழ் படித்தா கண்டிப்பாக நடக்கும். எனக்கு இதெல்லாம் படிக்க முடியல சார் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு திருப்புகழை படிங்க. எனக்கு இது வேணும்னு கேட்டு கேட்டு படிக்காதீங்க. ஏதோ ஒரு திருப்புகழை படிங்க. முருகா, எனக்கு நீ முதலாளி, நான் உனக்கு தொழிலாளி, நீ எதை வேணாலும் கொடு, எனக்கு இது சரியோ அப்படின்னு கொடுத்துட்டா, குழந்தை எனக்கு கிடைக்கணும்னு இருந்தால் கொடு முருகா அப்படின்னு விட்டுறணும். எனக்கு இப்படி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி மெனு கார்டை நம்ம டிக் பண்ணக்கூடாது, அவன் டிக் பண்ணணும். நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவனை சர்வராக தான் வச்சுருக்கிறோமே தவிர அவனை முதலாளியாக வைக்கல. நம்ம நம்மளுக்கான தொழிலாளியை கடவுள் நம்ம எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம்? நமக்கு வேலை செய்கிற வேலைக்காரனா தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு இந்த கம்பெனில வேலை வேணும் அப்படின்னு வேலை வேணும்னு எனக்கு வேலை கொடுக்க நான் வாங்குறதுக்கு தகுதியானவனான்னு நீ பாரு, முடிஞ்சா கொடு, இல்லைன்னா விட்டுரு அப்படின்னு கேட்கணும். இந்த கம்பெனியில் இவ்வளோ ஸ்கேலில் இப்படித்தான் வேணும். அவர் என்ன நமக்கு டெலிவரி பாய்? அவர் பக்தியினுடைய தொடக்கம் என்பது எனக்கு அப்படி வேணும், இப்படி வேணும், இப்படி வேணும்னு இருக்கலாம். கடைசியில் எதுவுமே வேணாம், நீ வேணும். இன்னைக்கு வரைக்கும் யாராவது நீ வேணும்னு கேட்டிருக்கோமா? இல்லை. முருகா நீ இங்கே வா, முருகா அங்கேயே நில்லு, உன் மூலமாக எனக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் மட்டும் கொடு அப்படின்ட்டு இருக்கோம். அதனால் முருகா நீ எங்கள் வீட்டுக்கு வரணும் முருகா. உண்மையில் 6 படை வீட்டுக்கு அங்கெல்லாம் போகிறதெல்லாம் செகண்டரி. அருணகிரிநாதர் சொல்கிறார் ஒரு இடத்துல, செங்கோடு இடைக்கிளையும் அப்படின்னு ஒரு வரிசையாக சொல்லிட்டு அடியர் மன பங்கயம், முருகப்பெருமான் எழுந்தருளக்கூடிய இடம் அடியர் மனம். படை வீடு, உங்கள் வீடும் கூட முருகப்பெருமானுக்கு படை வீடு தான். நம்ம எப்படி நடந்துக்கிறோங்கிறத பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. முருக பக்தியில் ரொம்ப முக்கியமானது எனக்கு வேண்டும் அப்படின்னு வேண்டுவதில்லை, மற்றவனுக்கு நான் கொடுக்கணுங்கிறது வேண்டது தான். ஈதலும் பிறருக்கு கொடுக்குற மனசு எனக்கு கொடு முருகா. எனக்கு கொடுக்குற மனசு எனக்கு கொடுன்னு சொன்னால் மனசும் கொடுப்பான், கொடுக்குற அளவுக்கு பணமும் கொடுப்பான். உங்களுக்கு தேவை பணம், ஆனால் இன்னொருத்தர் கொடுக்கணும்னு சொன்னால் சட்டியில் தான் நகைப்பில் வரும். எனக்கு கொடுக்குற அளவுக்கு கொடு அப்படின்னு சொல்ல வேண்டாம், நான் கொடுக்கணும்னு சொன்னால் அவன் கொடுத்தாகணும், அப்படி வேண்டணும். ஈதலும் அப்படின்னு சொல்லி முதல்ல அடுத்தவனுக்கு கொடுக்கணும்னு கும்பிட்றது தான் முருக பக்தி. ஈதலும் பல கோலால பூஜையும், முதல்ல பூஜை இல்லை, மற்றவனுக்கு கொடுக்கணும், இல்லாதவனுக்கு கொடு, அப்புறம் இறைவனுக்கு பூஜை பண்ணு அப்படிங்கிறது தான் திருப்புகழ். அதனால் எந்த திருப்புகழை படித்தாலும் முருகப்பெருமான் மகிழ்வான். முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுங்களா? என்ன மாலை தெரியுமா? கடம்ப மலர் மாலை, வெட்சிப்பூ மாலை எல்லாம் கிடையாது. அதில் 2வது முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்சது செந்தமிழ் மாலை. செந்தமிழ் சொல்பாவின் மாலைக்கார அப்படின்னு திருப்புகழ் வருது. செந்தமிழ் சொல்பாவின் மாலைக்கார அப்படின்னு முந்து தமிழ் மாலைங்கிறத திருப்புகழில் பாடுறாரு. அதனால் முருகப்பெருமானுக்கு சூட்ட வேண்டியது தமிழ் மாலை, ஒரு திருப்புகழ், ஒரு கந்தர் அலங்காரம், ஒரு கந்தர் அனுபூதி. நம்ம சினிமா பாட்டெலாம் பாடலாமான்னா பாடக்கூடாது, அது யார் வேணாலும் இல்லை. திருப்புகழுக்கு என்ன சிறப்பு இருக்குது, அந்த கந்தர் அலங்காரத்துக்கு என்ன, அதுவும் முருகன் பாட்டு தானங்க அப்படின்னா அருளாளர்கள் அருளுவது தான் உண்மையான பாடல்கள். இப்போ திருவண்ணாமலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஞானசம்பந்தர் பாடின பாட்டு பாடணும், அதுவும் ரொம்ப முக்கியம். நமச்சிவாய ஓம் நமச்சிவாய கேட்கலாமே தவிர அது பாராயணம் பண்ண முடியாது. எஸ்பிபி எல்லாம் பாடியிருக்காருலங்க, அது நான் தப்புன்னு சொல்ல, அது மகிழலாமே தவிர நம்முடைய வினைகளை மாற்றக்கூடிய தகுதி மிகுதியுடையது அருளாளர்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் தான். அப்படி முருக பக்தியில் இருக்கிறவங்க திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி இப்படி படிக்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமமான ஒன்று.
அதனால ஒரு பாட்டு சொன்னாலும் ஒழுக்கமாக பிழை இல்லாமல் சொல்லணும், அவ்வளோதான். முருகனை நீங்க சொல்றப்பயே தமிழ் புலவன் அப்படின்னு சொல்றீங்க, தமிழுக்கு சொந்தக்காரன்னு சொல்றீங்க. இன்னைக்கு வந்து இன்டர்நெட்ல ரொம்ப அதிகமா பேசக்கூடிய ஒரு டாபிக் வந்து முருகர் வந்து தமிழ் கடவுள் கிடையாது, வடநாட்டு கடவுள் அப்படின்னு போயிட்டு இருக்கு. இன்னும் எக்ஸ்ட்ரீமா சினிமாக்கள்ல முருகருக்கு பட்டையை தாண்டி அவருக்கு திருநீர் பட்டையை தாண்டி நாமம் போட்டுற அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன? தமிழ்நாட்டில் தமிழ் சரியாக படிக்கலைன்னு அர்த்தம். அவங்க இப்போ எடுக்கிறவனுக்கும் தமிழ் தெரியல, தமிழ் படிக்கல, எனக்கு தமிழ் படிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதை சரியாக வச்சுக்கலாங்கிறேன். ஒரு விஷயம், இதை திருமுருகு ஆற்றுப்படை படித்தாங்களா? தமிழினுடைய முதல் இலக்கியம்னா திருமுருகு ஆற்றுப்படை. அதில் வருது புலவர் ஏரே புலவர்களுக்கெல்லாம் தலைவனே அப்படின்னு வருது. ஒரு பிள்ளை தமிழில் முருகனை பற்றி வருதுங்க. தலைமை புலவா தாளோ தாளேலோ, நீ தலைமை புலவண்டா முருகா அப்படின்னு பாடுறாங்க. முருகனை போல தமிழ் கடவுள் யாரும் கிடையாதுங்க. முருகனுக்கு முன்னாடி ஒரு பாட்டு தப்பாக சொல்லிட்டோன்னு கோவம் வந்துடும். அது திருப்புக்குள்ள தப்பாக சொன்னால் கோவம் வந்துடும். சுவாமி மலையில் ஒருத்தர் வயிற்று வலிக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு. கேட்ட உடனே திருப்புகழ் பாடுன்னு அவ்வளோ பெரிய சொல்லிட்டார். இவர் எடுத்து ஒரு பாட்டு தப்பாக படிக்கிறார். முருகன் வந்துட்டார். டேங்க பாரு, நான் உனக்கு வந்து உன்னோட வயிற்று வலியை போக்குறேன். அருணகிரிநாதர் எனக்கு நண்பர், சரியா? அதுக்காக தப்பாக படிக்காத, உனக்கு வயிற்று வலி தான் நான் போக்குறேன். திருப்புகழை சரியா படி. என்ன திருப்புகழ்? குமார குருபர குணதர நிதிதர திமித தினகர அப்படின்னு சொல்கிற திருப்புகழ். அப்போ இதுக்கு சார்ந்து இருக்கா? புலவர் புராணத்தில் இருக்குது. முருகனை வச்சு யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். முருகப்பெருமான் தான் தமிழின் ஆசிரியனாக இருந்தான். முருகப்பெருமான் தமிழில் பாதி பாட்டை பாடி கொடுத்துருக்காங்க. திருப்புகழில் பக்கரைவி சித்திரமணி பொற்கலனை இட்டநடை பக்ஷி எனும் உக்ரதுர கமுனீப பக்குவ வளர்த்துடைய மக்குவடு பட்டுளிய பட்டுருவ விட்டரலை வடிவேலும் திக்கது மதிக்க அவர் குக்குடம் ஒரு அச்சை திரு சிற்றடிக்கு முற்றிய பன்னிருதோளும் செய்ப்பதியும் வைத்துயர் திருப்புகழ் அப்படிங்கிற வரைக்கும் முருகப்பெருமான் பாதி பாட்டு பாடி கொடுத்தாரு. ஏன் காஞ்சிபுரத்தில் திகழ் தசக்கரை அப்படின்னு இருக்கிறத திகட சக்கரை அப்படின்னு எழுதி கொடுத்துட்டார். உடனே தப்புன்னு சொல்லி அரங்கேற்றது தப்புங்கிறாங்க. எங்க கந்தபுராண அரங்கேற்றத்தின் போது கச்சியப்ப சிவாச்சாரியார் கண்கலங்கி நிற்கிறார். என்ன முருகா, கவலைப்படாது, அடுத்த நாள் காலையில நெற்றியில திருநீர் துலங்க கழுத்துல ருத்ராட்ச மாலை அணிந்து ஒரு சிறுவன் வருவான். அவன் கையிலே வீரசூழியம் என்கின்ற இலக்கண நூல் இருக்கும். அதிலே 17வது சூத்திரத்திலே திகழ் தசக்கரை என்பதை திகட சக்கரை என்று மாற்றுவதற்கான இலக்கண விதி இருக்கும். அப்படி வருவான் அப்படின்னு சொல்ல, அதே போல அடுத்த நாள் காலையில ஒரு சின்ன பிள்ளை வருகிறது. அந்த பிள்ளையினுடைய கையிலே அந்த இலக்கண நூல் இருக்கிறது, அதிலே அது இருக்கிறது. அது கொண்டு வந்த குழந்தை யாரும் கிடையாது, முருகப்பெருமான் தான். அப்ப தமிழ்ல பாடல் எழுதி கொடுப்பவராக முருகப்பெருமான் இருக்கிறார். தமிழிலே பிழை வந்தால், இலக்கண பிழை வந்தால் இலக்கண நூறே கொடுத்து மாற்றக்கூடியவராக இருக்கிறார். பிழை வந்தால் பிழையை திருத்தக்கூடியவராக இருக்கிறார். அவர் அணிந்து கொள்ளக்கூடிய மாலையே தமிழ் மாலைதான். செந்தமிழ் சொல் பாவின் மாலைக்கார என்று திருப்புகழை அணிந்து கொள்ளக்கூடியவராக முருகப்பெருமான் இருக்கிறார். அதனால முருகப்பெருமானை தமிழிடமிருந்தோ தமிழரிடமிருந்து முருகப்பெருமானையோ பிரிக்கவே முடியாது. திரைத்துறையில் இருப்பவர்கள் எப்படி வேண்டும் என்றாலும் பேசலாம். உரைத்துறையில் இருக்கக்கூடிய எங்களை போன்ற தமிழ் ஆசிரியர்கள் இதற்கு குரல் கொடுக்க வேண்டும். முதல்ல ஒரு தமிழ் வாத்தியார்னா முருகனை கும்பிட்டு தாங்க பாடம் நடத்தணும். கடவுள் இல்லைன்னு சத்தியம் பண்ணிட்டு பாடம் நடத்தின எப்படி தமிழ் வாத்தியாராக இருக்க முடியும்? தமிழனுடைய முதல் இலக்கண நூல் என்று சொன்ன தமிழனுடைய முதல் இலக்கிய நூல் அப்படின்னு சொன்னா திருமுருகாற்றுப்படை. பரிபாடல்ல செவ்வேள் என்கிற தலைப்பிலேயே முருகப்பெருமானுக்கு பாடல்கள் இருக்கின்றன. கந்தபுராணம் இருக்கு, எத்தனையோ இருக்கு. யாருமே படிக்காம மொத்தமா சொல்லி விடுறது. முருகனுக்கு நாமம் போடலாம், இது போடலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். முருகப்பெருமான் தமிழ் கடவுள் என்பதை எந்த கொம்பனாலும் மாற்ற முடியாது. இல்லை, இது போல ஒரு நண்பர் ஒருத்தர் என்கிட்ட கேள்வி கடை, அவருக்கு இந்த பதில் தான் நான் கொடுத்தேன். ஆனால் அவர் மறுபடியும் என்கிட்ட ஒரு கேள்வி முன் வச்சிருந்தேன்னா அதுக்கு பதில் என்னால் சொல்ல முடியல. இப்போ நீங்கள் கும்பிட்ற, அதாவது அப்பா எந்த ஊரோ பையனுக்கு அந்த ஊர் தானே. சிவபெருமானே வந்து வடக்குல இருந்து வந்தானே, ஹிமாலயாஸ் கைலாய எல்லாமே இந்த பக்கம் தானே இருக்கு. அப்போ முருகருக்கும் வந்து எங்க ஊர் பக்கம் தான் உரிமை. அதுக்கப்புறமா அவர் இங்க வேணா வந்து நீங்க வந்து உங்களுடைய ஆளா மாத்திக்கிட்டீங்க அப்படின்னு அவர் அந்த பதில் சொன்னாரு. சோ இதுக்கு அடுத்து அவர்கிட்ட எதுவும் பேச முடியல. சிவபெருமான் அங்க இருக்காருன்னு யாரும் சொன்னாங்க? தென்னாடுடைய சிவன் தானே, எந்நாட்டவர் இறைவன். இன்னொன்று, கடவுள் அங்க கைலாயம் அங்க இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர அது பூலோக கைலாயம், மேலோக கைலாயம்னு வேற பக்கம் இருக்கு. இங்க இருக்கிறத வச்சு சொல்ல முடியுமா என்ன? ஒரு ஊருக்கு வந்து ஒன்றும் இல்லைங்க, ஒரே ஊர் பேர்ல 4 ஊர் பேர் இருக்கு. அதனால அந்த ஊர் நம்ம சொல்லிட முடியுமா? அதனால சொல்றவங்க என்ன வேண்டாமா சொல்லலாம். கடவுள் என்பவர் அண்ட சராசரங்களுக்கும் கடவுள். குறிப்பாக தமிழருக்குரிய கடவுள். குன்று இருக்கும் இடம்லாம் குமரன் இருக்கும் இடம். இலக்கண பங்களிப்பு, இலக்கிய பங்களிப்பு எல்லாம் இருக்கு. வேற ஏதாவது அங்கிருந்தா எடுத்துட்டு சான்று காட்ட சொல்லுங்க. அவங்களுக்கு ஏதாவது லிட்ரேச்சர்ல முருகப்பெருமான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரா? இல்லை. சிவபெருமான் பண்ணியிருக்காரா? இங்கே சிவபெருமான் அவங்களது யார் சொல்ல முடியும்? சிவபெருமானே தமிழ் இலக்கியத்தில் தமிழ் சங்கத்தினுடைய முதல் புலவர் சிவபெருமான்.
குறுந்தொகையில 3வது பாட்டு எடுத்து பாருங்க. கொங்குதேர் வாழ்க்கை அம்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மூலியமோ பயிலியது எளிய நட்பின் மயிலியர் செறிய தெரிவி குந்திரி நரிய மூலமோ நீயறியும் பூவே கீழே இறையனார்னு போட்டிருக்கோம். 11ஆம் திருமுறையில திருமுகப்பாசுரம்னு ஒன்று இருக்கு. மதிமலி புரிசை மாடக்குடல் பதிமிசை நிலவு பால்மிறை வரவிச்சரகு அன்னம் பயில் ஒளில் ஆலவாயில் மன்னிய சிவன் யான் மொழிதரு மாற்றம் பருவக்கொன்மு படியன பாவலருக்கு உரிமையின் உதவி ஒளிதைகள் குருமா மதிவுரை குலவிய கோடைக்குள் செருமா உகைக்கும் சேரலன் காண்க பண்பால் யாழ் பயில் பானபத்திரன் தன்போல் அன்பன் அன்பன் தன்பால் காண்பது கருதி போந்தனன் மாண்பொருள் கொடுத்து வரவெடுப்பதுவே. கீழே யாருன்னு போட்டிருப்பாங்க கேட்டா திருவாலவாயுடையார் சிவபெருமான். அப்ப கடவுளே இத்தனை கவிதைகள் எழுதி கொடுத்துருக்காருன்னு சொன்னா வடநாட்டில் எங்களும் சொல்லிட முடியுமா? தமிழின் மீது பக்தியுடையவராக, தமிழின் மீது காதல் உடையவராக கடவுள்களே இருந்திருக்கிறார்கள். முருகப்பெருமானும் சரி சிவபெருமான் 2 பேரும் வேற வேற கிடையாது. அருமுக சிவன் தான் இவர். அதனால் இந்த சர்ச்சைகளை சொல்லி அவர்களுடைய நேரத்தை போக்கிக் கொள்ளலாமே தவிர காலத்தோடு கற்பனை கடந்தவராக சிவபெருமானும் சரி முருகப்பெருமானும் தமிழ் பெருங்கடவுளாக இருந்து இன்றைக்கும் தமிழ் ஆகிறார்கள். அருணகிரிநாதர் திருப்புகழ் பேசுறப்போ பாம்பன் சுவாமிகள், கிருபானந்த வாரியார் இவங்க 2 பேருமே தவிர்த்துட்டு நம்ம பேச முடியாது. ஸோ அவங்கள பத்தி ஒரு இருவார்த்தை. பாம்பன் சுவாமிகளுக்கு திருப்புகழ் விருப்பன்னு ஒரு பேர் உண்டு. திருப்புகழ்னு அப்படி கேட்கக்கூடியவர் பாம்பன் சுவாமிகள். வாரியார் சுவாமிகள் தான் திருப்புகழ் அமிர்தம்னே ஒரு நூல், அதாவது மாத இதழ் நடத்தினார். ஒரு புக்குக்கு ஒரு ஜேர்னல் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது திருப்புகழுக்கு மட்டும்தான். எத்தனையோ பேர் சொல்லலாம். அருணகிரிநாதரை பின்பற்றியவர்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம திருவண்ணாமலையில் சேஷாத்ரி சுவாமிகள் திருப்புகழ் மகா மந்திரத்தை வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளுக்கு உபதேசம் பண்ணுறாரு. வாரியார் பாம்பன் சுவாமிகள் சொன்னேன். பாம்பன் சுவாமிகளுக்கு அடுத்து திருப்புகழ் சாமி ஐயர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் ஈசான சிவாச்சாரியாருக்கும் கிருபானந்த வாரியார் சாமிக்கும் குருநாதர்கள். அப்படி திருப்புகழை பரப்பக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் வருகிறார்கள். இன்றைக்கு வரைக்கும் திருப்புகழ் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் உலகத்திற்கு பிறகும் திருப்புகழ் நிற்கும். அதற்கு காரணம் முருகப்பெருமான் அங்கே பாடியிருப்பதும் அருணகிரிநாத பெருமான் பாடியிருப்பதும் காரணம். அதில் எத்தனையோ பேர் திருப்புகழ் இன்றைய வரைக்கும் செல்லும் இடம்தோறும் கொண்டு போயிட்டு இருக்காங்க. வெளிநாடுகளில் இன்றைக்கி திருப்புகழ் இருக்குது. ஒவ்வொரு நாட்டிலும் தலை சிறந்த நாடுகளில் அருணகிரிநாதருக்கு மன்றங்கள் இருக்கின்றன. மலேசியாவில் மலையிலும் சரி சாதாரண சமநிலத்திலும் சரி எல்லா பக்கம் திருப்புகழுக்கு மாநாடு நடத்தி சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். அந்த வகையில் திருப்புகழ் என்பது திருப்புகழ் அன்பர்கள் எடுத்துக்கிட்டால் நிறையா பேர். குருஜி ராகவன் ஒருத்தர், வலையப்பேட்டை கிருஷ்ணன் ஒருத்தர், திருப்புகழ் மதிவண்ணன் ஒருத்தர், எத்தனையோ பேர் திருப்புகழில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பாலமாக அமைந்து கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப அருமையான பதில் சார். இன்னும் வருங்காலங்களில் உங்களுடைய திருப்புகழ் வகுப்புகளை படித்த மாணவர்கள் இந்த ஊர் முழுக்க உலகம் முழுக்க இருக்கணும்னு எல்லாம் வல்ல அண்ணாமலையார் எங்கள் சரௌண்டி சார்பாக நாங்கள் வேண்டிக்கிறோம். நன்றி. அது என்னுடைய வகுப்பு இல்லை, முருகப்பெருமான் என்னை கருவியாக பயன்படுத்திக்கிறார். நிறைய பேர் திருப்புகழ் வகுப்பு எடுக்கிறாங்க, எங்கிட்டையும் படிக்கிறாங்க. திருப்புகழ் மூலமாக எல்லாருக்கும் அது போய் சேரட்டும். இன்னொரு சிறப்பு என்னென்னா எங்கிட்ட படித்த ஒருத்தர் அவங்க வகுப்பு எடுக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எடுங்க, பாடம் நடத்துங்க அப்படிங்கிறது தான். ஒரு பக்கம் இருந்து ஒரு விளக்கு ஏற்றணும்னு வச்சுக்கலாம், அந்த விளக்குலேருந்து எல்லா பக்கம் விளக்கு ஏற்றணும். ஆனால் இன்னைக்கு கோயிலுக்கு போய் பாருங்கள், இது நான் சொல்ல வேண்டியிருக்கு, ஏன்னா சமயங்கிறதுனால சொல்கிறேன். விளக்கு நம்ம ஏற்றுறோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு விளக்குலாம் ஏற்ற மாட்டேன். அவன் எதுக்காக விளக்கேற்றலான்னு தெரியல, அதில் எப்படி நான் விளக்கேற்ற முடியும் அப்படின்னு சொன்னால் நீ கோயிலுக்கே வர வேண்டாம். கோயிலுக்குள்ளே வந்து கோயிலுடைய அந்த நன்மைகள் எதுவுமே உங்கள்கிட்ட எந்த பாசிட்டிவ் எனர்ஜியும் இல்லை. உன்னோட நெகட்டிவ் எனர்ஜி தான் கோயிலுக்குள்ளே போதே தவிர கடவுளுடைய அந்த நேர்மறை அருளாற்றல் அப்படிங்கிறது உள்ளே வரணும். எல்லாம் ஒன்றுதான்ப்பா அப்படிங்கிற எண்ணம் வரணும். அதனால் எங்கிட்ட திருப்புகழ் படித்தவங்க அவங்களே வகுப்பு எடுக்கிறாங்க, அந்த அளவுக்கு வர்றாங்க. ரொம்ப நன்றி சார். மீண்டும் இன்னொரு இன்டர்வியூவில் நம்ம சந்திப்போம். சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.